ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன ப்ரோமோலாம் பார்த்தீங்களா? ஆக்சுவலி எஃப்ஜே சீன் போட்டது, அதுக்கப்புறம் திருப்பி பார்வதி ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த ப்ரோமோ அந்த கமெண்ட் கீழெல்லாம் போய் பார்த்தா பார்வதி அப்படி திட்டுறாங்க, இவ இருக்கிற டீமே உருப்படாது அப்படி இப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, பார்வதி சைலண்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அவள் சைலண்ட் ஆக மாட்டேன்றதை தெளிவாக சொல்கிறா. அதே சமயத்தில் அவள் இன்னைக்கு பண்ண விஷயத்தில் தப்பாக எனக்கு எதுவுமே இது இவ்வளோ நாளுமே அவள் வந்து கரெக்டாக அவளுக்கான ஸ்டாண்ட் எடுப்பாள். ஆனால் இன்னைக்கான விஷயத்தில் அப்பட்டமாக விக்ரம் தான் தப்பு பண்ணா. அதுக்கு ஜால்ரா எஃப்ஜே போட்டா, பிக் பாஸும் ஜால்ரா போட்டார். வேறு வழியே இல்லைன்னு சாண்ட்ரா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. சாண்ட்ரா எடுக்கிற ஸ்டாண்டுக்கு டீம்மேட்டாக ஹவுஸ்மேட்ஸாக பார்வதி வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. இதுதான் அங்கே நடந்தது. ஆனால் பார்வதி வாய்ஸ் அவுட் பண்ணதுனால பார்வதி தான் பிரச்சனை. ஆனால் அங்கே ஒன்று எஃப்ஜேவை கூப்பிட்டு விக்ரம் ஒன்று பண்ணால. விக்ரம் வந்து பொம்பளை மாயாவாக இருக்கான் இந்த சீசனில். இதை நான் சொல்லலை, உள்ளே வந்து பூர்ணிமாவே சொல்லிட்டு போனாங்க. நாசூக்கா இது யாரோ தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி பூர்ணிமா உள்ளே வந்து ஒரு கேம் சேஞ்சராக ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. இது முன்னாடி வீடியோஸில் நம்ம போட்டிருப்பா, என்ன அந்த பூண்டு பஞ்சாயத்து அப்படின்னு அந்த பூண்டு தூள்லாம். அப்போ தான் வந்து அவங்க உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு எல்லாரும் வந்து நல்லா கேம் ஆடுறீங்க செய்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பாருக்கு தனியாக ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க. அவங்க உள்ளே வரும்போதே பாரு உங்கள் கண்ணு எப்படி இருக்குது, ஓகேவானா ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் எப்படி கேம் ஆடுறீங்க என்னென்னு பிளாஸ்மாலெல்லாம் உட்காந்து பேசுகிறப்போ பாரு வந்து ஸ்பெஷலாக என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு அவங்க கேமுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டாங்க, ஆனால் உங்கள் கான்ஃபிடென்ஸ் வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக கேம் ஆடுறீங்க, அந்த கண்ணில் அடிப்பட்டோ நீங்கள் வந்து அந்த கேமோட அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட நீங்கள் ஆடினது, அதுக்கப்புறம் வந்து அந்த இளவரசியாக இருக்கும்போது அந்த கண்ணோடவே அந்த போய் அந்த கேமரா முன்னாடி நின்னது, அந்த கான்ஃபிடென்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. நானே அந்த இடத்துல இருந்தால் கூட பிரேக் ஆகிருப்பேன். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பிரேக் ஆகிருப்பாங்க. ஆனால் உங்கள் கான்ஃபிடென்ஸ் வேறு லெவலில் இருந்தது. நிறைய விஷயங்கள் உங்ககிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன் பாருக்கு தான் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் லைனாக ஒருத்தர் இது இப்படி ஆடுறீங்க அப்படி ஆடுறீங்க. செகண்ட் அப்ரிசியேஷன் வியானாக்கு, நீங்கள் க்யூட்டாக ஒன்று பண்ணுறீங்க ஆனால் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு அப்படி தான் வரும். அப்படி விக்ரம் ஒரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்கிறான், அதே மாதிரி சபரியை சொல்கிறாங்க. சபரியும் வந்து நான் வெளில பார்த்த சபரி இல்லை, ஒரு மாதிரி நல்லா ஆடுறீங்க அப்படின்னு எல்லாருக்கும் பண்ணுறது ஒன்றா கனியான கனியக்கா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் விக்ரம் கிட்ட வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாயாவுக்கு போன சீசனில் ஏதோ ஒரு அவார்டு கொடுத்தாங்களா, மேபி அந்த தேர்டாக வந்ததுக்கு ஒன்று கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது வேர்ஸ்டைல் ஏதோ ஒன்று வேர்டு சொன்னாங்க, நான் சரியாக கவனிக்கல. அந்த அவார்டு யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மாயாவுக்கு கொடுத்த அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பூர்ணிமா ஒரு ஹிண்ட் உள்ளே கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம மைண்டுக்கும் ஹிட் ஆகாது. ஓ அப்படியா அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், விபி அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ப்ரொஃபைல் இருந்தது. அதுலேருந்து அரோராவும் மாயாவை கூட எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அரோராவை செகண்டாக மாயாவை வச்சுக்கலாம். ஆனால் ஓப்பனாக இது இப்படி தான் இவங்க கேம் இருக்குது, இதுக்குள்ளே என்னவோ வச்சு ஆடுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதே மாதிரி அரோரா பின்னாடி தான் பேசுகிறாங்க, முன்னாடி வந்து பேச மாட்டாங்க. அதுதான் அவங்க கேம்குள்ளே அவங்களுக்கான வீக்னஸாகவும் ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. பின்னாடி உட்காந்து சுண்டெலி மாதிரி கற்பாம்பூச்சி மாதிரி பேசுகிறாங்களே தவிர அவங்க நேரடியாக வந்து பேசுகிற இடம் வெறும் பாரு கிட்ட மட்டும்தான். மற்ற கனிக்கிட்டேயோ மற்ற எங்கேயோ அவங்க கேம் ஆடுறதில்ல. ஏன்னா அவங்க வாய்ஜாலமும் அவங்க ஆடிட்டு இருக்க ஒரு கேவலமான கேமும் பார்வதியும் கமருதீனும் வச்சு தான். அதனால் அதை விட்டுடலாம். ஆனால் அந்த ஃபுல் வீட்டையுமே தன்னோட கண்ட்ரோலில் எடுத்து இனிமேல் இந்த வீட்டை நான் தான் ஆட்சி செய்யணும், நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும், ஏன்னா பிக் பாஸே என் கண்ட்ரோலில் இருக்கார், என்ன தான் பிக் பாஸ் வந்து ட்ராமா பண்ண சொல்கிறாரு, டெய்லி வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஃபன்னான்னு சொல்கிறாரு, நான் விக்கின்னு கூப்பிட்டாரு அப்படின்னு. இப்போ புரியுது நான் யாரை சொல்ல வரேன்னு? அந்த விக்ரமை தான் நான் சொல்கிறேன். இந்த சீசனோட பொம்பளை மாயா விக்ரம், ஓகேவா? இதை பூர்ணிமா ஹிண்டாகவே கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒன்று, இன்னைக்கு நடந்த இந்த பிரச்சனையில் முக்கியமான காரணம் அவன் தான். இது எப்படி போச்சு அப்படின்னா, உள்ளே வந்த பூர்ணிமா அதெல்லாம் எல்லாருக்கும் அப்ரிசியேஷன் கொடுத்துட்டாங்களா. அதுக்கப்புறம் பிக் பாஸ் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. 3 டாஸ்க்காக தான் 3 டீமாக பிரிஞ்சு விளையாடுறாங்க. கொஞ்ச நேரம் அங்கே வந்து எல்லாரும் வந்து அவங்களை என்கேஜ் பண்ணுறாங்க. பாத்ரூம் டீம் தனியாக, க்ளீனிங் டீம் தனியாக, கிச்சன் டீம் தனியாக அப்படின்னும்போது நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு சமைக்கிற ஐடியாவே அன்றைக்கி இல்லை. பட் ஆனால் வந்து சிக்கனை வந்து வெறும் ரசம் மட்டும் வச்சல அப்படி யோசிச்சிருப்பாங்க. ஆனால் கெஸ்ட்டு வராங்கன்னு சொன்னோன்னே சரி ஓகே அவங்க வர்றதை பொறுத்து சமைக்கிறது செய்யறதுன்னொன்னே பூர்ணிமா வந்தோடனே உங்களுக்கு என்ன சமையல் வேணும், ஆல்ரெடி ரசம் வைக்கிறோம், மிளகு ரசம் வச்சுட்டு சிக்கன் இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு கேட்டு அவங்களுக்காக அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சிக்கன் சமைக்க ஆரம்பிப்பாங்க. ஒன்று எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. அவங்களது ஒரு டீம் ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் இன்னும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து கிளம்புற டைம் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் வந்து என்ன சொல்வாருன்னா, பாயிண்ட்ஸ் கொடுத்து 5 பாயிண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் அந்த 3 டீமில் யார் உங்களை நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாங்க, இல்லை உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு தோணுதோ கொடுங்க அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே பிக் பாஸ் பிளான் தான். மாப் மாயாவிஸ்க்கு ஒன்று தான் கொடுப்பாங்க. நீங்கள் நல்லா என்கேஜ் பண்ணிங்க செஞ்சீங்க, ஆனால் வீடியோ இப்படி இருக்குன்னு அங்கே அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. க்ளீனிங் டீம் யார் அப்படின்னு, ஏன்னா அந்த பூண்டு தோல் இருக்குல்ல, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, இல்லை மேடம் உங்களை வெல்கம், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோவில், பாட்டெல்லாம் பாடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, பூண்டு பாட்டெல்லாம். புத்திசாலி, அப்போ வந்துட்டு புத்திசாலி இல்லை, அவன் கிரிமினல் புத்திசாலி அப்படின்னு தான் சொல்லணும். சரியான கிரிமினல் மைண்டு தான் அவனுக்குள்ளே இருக்குது. அவன் காமெடியன் அப்படிங்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது. உள்ள ஒரு விஷயம் வந்து இல்லாமல், அவனுக்கான கோர் அப்படி இல்லாமல் அவனால் இப்படி கேம்காக
பிரியங்காலாம் ஒன்று பண்ணவே முடியாது. அப்படி ஒரு கோர் உள்ளே இருக்குது. தன்னை காமெடினா வெளில காமிச்சிக்கிறான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உள்ள ஒரு அக்லியான ஒரு கோர் அவனுக்கு இருக்குது. அதுதான் வெளியில் வந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிஜமாகவே ஹியூமர் சென்ஸ் இருக்கவங்க, காமெடினா இருக்கவங்களுக்கு அவ்வளோ கோவம் வராது. வெஞ்சன்ஸ்க்கு போக மாட்டாங்க. அவங்க ஹர்ட்டே ஆனாலும் அது பர்சனலாக எடுத்துக்காமல் டக்குன்னு ஒரு ஹியூமர் சென்ஸ்க்கு வந்துடுவாங்க. இல்லை எதையுமே பர்சனலாக எடுத்துக்காமல் அதை வந்து ஓரளவுக்கு சட்டிலாக மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க. பிரியங்காலாம் அப்படி தான் ஆடிருப்பாங்க. ராஜுலாம் அப்படி தான் ஆடிருப்பாங்க அந்த கேமை. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா காமெடின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு அக்லினஸ் இருக்குது. அந்த அக்லினஸும் மொத்தமாக வக்கரமாக அப்படி ஒரு விஷமாக பார்வதி மேலே கொட்டிகிட்டு இருக்கான். அது தெரியுது. அதோட செகண்ட் சாய்ஸாக சாண்ட்ரா கிட்டேயோ பார்வதி கிட்டேயோ அவனுக்கு அப்படி ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது. ஆனால் சாண்ட்ரா கிட்ட இருந்தாலும் பிரஜன்னால அவன் தைரியமாக சாண்ட்ரா கிட்ட மோத மாட்டான். ஆனால் பார்வதி கிட்ட அதை காட்டிக்கிட்டே இருக்கான். அப்படின்னும் போது இன்னைக்கு அது வெளிப்பட்ட விதத்தோட விஷயங்களாக தான் எஃப்ஜேபி சாண்ட்ரா காலில் விழுந்ததுன்னா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் பொம்பளை மாயாவாக இருக்கிற விக்ரம் தான். அதே மாதிரி அந்த எஃப்ஜே இருக்கான்ல 4 நாளாக சைலண்ட்டாக இருந்தவன் இன்னைக்கு நான் சொல்கிறத கேட்கணுன்ற அந்த திமுர் ஆட்டிடியூட அப்பட்டமாக வெளியில் காமிச்சான். அதுக்கான பதிலாக தான் அவன் காலையும் விழுந்தான் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பூர்ணிமாவுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அவங்க வந்து நீங்கள் எங்கேஜ்லாம் பண்ணீங்க ஆனால் ரூம் க்ளீனாகவே வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நாங்கள் உங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக பூண்டு தோல் போட்டோம், உங்களுக்கு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படி இப்படின்னு சும்மா கதை கட்டினா உருட்டுன்னு உருட்டினா. அப்போ வந்து இந்த சைடில் பாரு இந்த சைடு இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, திவ்யாவும் பாரு எல்லாமே எழுந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை மேடம் ஆக்சுவலாக அவங்க தான் கிளீனிங் டீம், அவங்க க்ளீன் பண்ணலை அப்படி பண்ணாங்க. நான் அப்போ யார் போட்டது அப்படின்னு கேட்குறாங்க பூர்ணிமா. நாங்கள் தான் போட்டோம், நாங்கள் வந்து சமைக்கிறதுக்காக போட்டோம், நீங்கள் வரீங்க சமைக்கணும் செய்கிறோம். ஆக்சுவலி இப்போ இவங்க பூர்ணிமா வரதுக்கு முன்னாடி அவங்க கீழே போட்டுடுவாங்க. திடீர்னு பிக் பாஸ் வந்து கெஸ்ட் வராங்கன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது திடீர்னு க்ளீன் பண்ண வேண்டியவங்க இவங்க தான். அது அப்படி தான் ட்விஸ்ட் ஆகிடுமே தவிர இப்போ கெஸ்ட் வராங்கன்னு தெரிஞ்சு அவங்க இன்டென்ஷனாக போடலை. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு நீங்கள் வந்ததுனால அவங்க நாங்கள் சிக்கனுக்காக அதை உரிச்சிட்டு இருந்தோம் பூண்டுலாம், ஸோ அது கீழே இருக்க அவங்க க்ளீன் பண்ணலாம். உடனே இவன் சொல்லுவான் விக்ரம், அதான் அவங்க செஞ்சாங்க, அவங்கள நான் வந்துட்டு காப்பாற்றி விடலான்னு பார்த்தா அவங்க வாயிலே அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே பூசி மழுப்புவார். உருட்டுன்னு உருட்டி அதை வாயில நல்லாவே உருட்டுறாயினவோ. பார்வதி தான் வாயில உருட்டுறாங்க, பார்வதி மட்டும் வாயில மட்டுமே வடை சுட்டுட்டு இருக்காங்கன்னா இவன் என்ன கிழிக்கிறான், இவனும் அதே தான் கிழிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? அதை விட மோசமாக கிழிக்கிறான். பார்வதியாவது இருக்கிறத பேசுறாங்க, இல்லைன்னா எந்த இடத்துல பேசணுமோ அங்கே பேசுறாங்க. நீ வேணும்னே அவளை வம்பு வலிச்சு பேச வைக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு கூட ஏதோ இடத்துல 2 எலிங்க இருக்கு, அதை சாண்ட்ராவையும் பார்வதியும் சொல்லுவான். 2 எலிங்க இருக்கு இந்த வீட்டில், அதுங்களுக்கு விஷமா